என்னடா இது? என்னாச்சு? ரொம்ப இருட்டா இருக்கு. என்னடா ஆச்சு? கரண்ட் போயிடுச்சா? ஏபிக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? இப்பதான்க்கா கேட்டேன். ஒரு 1 ஹவர்ல அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா கரண்ட் சரியாயிடுன்னு சொன்னாங்க. டேய், என்னடா ஒளர்ற? யாரு கிளம்புனதுக்கு அப்புறம் கரண்ட் சரியாயிடும்னு சொல்ற? எனக்கு புரியலையே. ஐயோ, தெல்ல தெளிவா நல்லா குழப்பறம் போல இருக்கே. அக்கா கிட்ட வளர்றமோ தெளிவா பேசுடா சிவா. டேய், என்னடா உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க? என்ன திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரு 1 ஹவர் பாப்போம். இல்லைன்னா இபி ஆபீஸ்ல கிளம்பி வந்து சரி பண்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. அம்மா, எங்க அம்மா நிலா? எல்லாரையும் காணோம். பிரியா வீட்டுல. பிரியா வீட்டுல இருக்காங்களா? அப்படி சொன்னா கவின் ஃப்ரீயா இருக்கனால இங்க வரான்ல, அதான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாயும் சாக்லேட்டும் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. ஓ, சரி சரி. டேய், இன்னைக்கு வர அந்த குட்டி பையனை நல்லா கவனிச்சு அனுப்பணும்டா, சரியா? நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். நீ கொஞ்சம் நிலாவை பாத்துக்கோ. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ கூடவே இரு. நான் சீக்கிரம் சமைச்சிடுறேன், சரியா? சமைக்க போறீங்களா? நல்லது நல்லது. டேய், என்னடா நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், தனியா முணுமுணுத்துட்டு இருக்க? இல்லக்கா, நல்லா சமைங்கக்கான்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லக்கா. நீ உள்ள போக கிச்சனுக்கு. ஐயோ அம்மா, நீ செத்தமா. ரொம்ப நாள் எனக்கு கண்டுக்கவே மாட்டீங்க. ஓனர் வராரு. ஓனரா? குட் மார்னிங் சார். சார், பல்லாவரம் குடோனுக்கு லோடெல்லாம் அனுப்பிட்டேன் சார். அப்புறம் நம்ம வேலைச்சேரிக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் இருக்குல்ல சார், அது ராஸ்கல். ஏன் சார்? நன்றி கேட்டவன் என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் கூட பிறந்த தம்பி மாதிரி உன்னை நான் பாத்துக்கிட்டேன். ஆனா இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்கேன். ஏன் சரி, என்னாச்சு சார்? எதுக்காக இப்ப என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? நடிக்காதடா. உங்ககிட்ட நான் என்னடா எதிர்பார்த்தேன்? நேர்மையும் விசுவாசம் தானே. அதை கொடுக்க முடியலன்னா எதுக்குடா உயிரோட வாழ்ற? சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னாச்சு சார்? என்ன நான் பண்ணேன்? எதுக்காக இப்ப என்ன அடிச்சுட்டு இவ்வளவு வார்த்தைகளை விடுறீங்க? எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா பண்ணாத. பொம்பளை பொறுக்கி பாவண்டா அந்த பொண்ணு விஜி. அவ உனக்கு கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக அவ கடையை ஃபயர் பண்ணிட்டான்னு பழிய தூக்கி அவ மேல போடுறியா? என்ன, இந்த ஆளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? சார், என்ன சார் சொல்றீங்க? சார், எதுக்கு சார் இப்போ என் மேலே இவ்வளோ அபாண்டமாக பழிய போடுறீங்க? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலை சார். சார், யாரோ உங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க சார். எங்க பாருங்க, தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க சார். யார் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? சொல்லவா? அவங்க பேர் சொல்ற கேக்குறியா? சொல்லுங்க சார். உன்னை பத்தி போட்டு கொடுத்தது வேற யாரும் இல்ல, தோ நிக்கிறிய சுந்தர பாண்டியன், நீதான்டா. நானா? இந்த ஆள் எப்படி கரெக்டா சொல்றான்? ஒன்றும் புரியலையே. ஐயோ, சுந்தர பாண்டி தொக்க மாட்டிக்கிட்டானே. இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சா கூட இவனை காப்பாத்த முடியாது. நாம கொஞ்சம் பதுங்கி ஒதுங்கியே நிப்போம். சார், எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். எனக்கு நிஜமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். சார், விஜய் தான் உங்ககிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். டேய், திரும்ப திரும்ப நடிக்காதடா ஃப்ராடு. நீ என்ன பண்ணேன்னு உன் வாயாலே சொல்லியிருக்க. குடுமாத பாரு. அவளை நான் ட்ரை பண்ணேன், சிக்கலடா. சரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்போம் நான் ட்ரை பண்ணா, என்னை திட்டி ஓவர அசிங்கப்படுத்தி காலெல்லாம் விழ வச்சுட்டா. என்ன பண்ண தெரியுமா? அவளுடைய வாழ்வாதாரத்திலே கைய வச்சேன். நான் குடோன் ஏரிய வச்சு அவன் மேல பழிய போட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டேன். முட்டா பைய ஓனரு
நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. என்ன பாக்குற? நீ தானே பேசியிருக்க. ஏய், அங்க என்ன பாக்குற? இங்க பாரு. என்ன இத நீ தானே பேசியிருக்க? அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான விசுவாசி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு இழிச்சாவையன். இதுல என்ன வேற இழிச்சவாயன் வேற சொல்லியிருக்க? தவளை தாவாயாலே கெடுன்னு கேள்விப்பட்டிருக்க. இது பயங்கரமான தவளையா இருக்கே. அவனே அவனுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டான். நீ ரொம்ப வருஷமா இந்த கடையில வேலை பாக்குற, உனக்கு அடுத்து ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பாவம் புருஷன் இல்லாம ஒரு பொம்பளை புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த விஜய சூழ்ச்சி பண்ணி அவளை வேலையை விட்டு அனுப்புற அளவுக்கு பண்ணிட்டிய. இதை நீ மட்டும் செஞ்சியா இல்ல கூட யாராவது செஞ்சாங்களா? அந்த பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணா? அவ பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளை பத்தி தப்பா என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு அந்த காட்டன் குடோனையும் நீ கொடுத்துட்டு அந்த பழி அவ மேல போட்டிருக்க. மனுஷ ஜென்மமாடா நீலாம்? இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த கடையில வேலை கிடையாது. உன்னை நம்பினதுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். நீ நல்லவனே கிடையாது, அயோக்கிய பையன். உன்னை நான் இப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என் கடையை கொளுத்துனதுக்கு அதுல எனக்கு ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆயிருக்கு. இப்பவே நான் போலீஸை வர சொல்லி அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். ஐயோ, என்ன கடை ஓனர் உக்கிரமா போயிட்டு இருக்காரு. போலீஸ் அது இதுன்னு சொல்றாரே. சார் ப்ளீஸ் சார். கையை விடு. சார், போலீஸ்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம் சார். சார் அப்புறம் என் லைஃபே போயிடும் சார். நான் ஏதோ கோவத்தில் தான் சார் அது மாதிரி பண்ணிட்டேன். உங்க மேலே இந்த கடை மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு தெரியும்ல சார். சார் உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை சார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் சார். விஜய் என் மேலே இந்த கோவத்தில் எல்லா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி கன்னத்தில் அரைஞ்சிட்டா சார். அந்த கோவத்தில் தான் சார் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கும் கோவம் வரும்ல சார். சார் நான் இந்த கடையில் ஒரு பொசிஷனில் இருக்கேன் சார். சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது சார். சார் நீங்கள் இப்போ போலீஸ்லாம் கூப்பிட்டீங்கன்னா அந்த பேர்லாம் கெட்டு போயிடும்ல சார். சார் நான் தெரியாமல் பண்ணிவிட்டு சார். இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். சார் போலீஸ்லாம் போக வேண்டாம் சார். என்னை வேலை விட்டு தூக்கிறாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். உங்கள் காலில் வேணா அவ்வளோ. டேய், நீ என்னதான் என் கையில காலில் விழுந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கோவத்துல தப்பு பண்றது வேற. ஆனா நீ திட்டம் போட்டு அவ உனக்கு கிடைக்கலன்ற எச்சு புத்தியில இப்படி பண்ணிருக்க.